அவர் சொந்த தோட்டமா அது? இல்லைண்ணா, இவர் அது குத்தகைக்கு எடுத்திருக்காரு. லீஸுக்கு எடுத்திருக்காரு. இதான் பாடி பில்டரு எப்படி இருக்காங்க? சின்ன நாத்தங்கள் விதையப்புல தூவி விட்டு நாற்று கால் பாவி அதுக்கப்புறம் எடுத்துங்க நக்கீர். விதை போட்டு முளைச்சதில்ல. அப்படியா? கண்ணை உருவாக்கிட்டு எடுத்துங்க. ஓகே. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுங்க. இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு இது பயிர் அப்படி அவ்வளோதான் தெரியும். ஆனால் இந்த வானம் பார்த்த கரச கடை கிணறு எதுவும் இருக்காது. நிறைய கஷ்டப்படுறது. கஷ்டம்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண. இப்போ நம்ம பாடி பில்டிங் பண்ணுறோம், மசிலை வச்சிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மசிலை வச்சு எதுவும் சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது அப்படின்னாங்க. என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. Marset, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai. ஆனால் இப்போ இங்கேருந்து அடுத்து உங்களோட ஜேர்னியான இதுக்கு போகலாமா? தோட்டத்துக்கு விவசாயம் போவோம், கண்டிப்பாக போவோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சுல. ப்ளஸ் ஒன்று அடுத்த வேலையை அங்கே பார்க்க டைம் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க அங்கே போட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி அங்கே போகலாம். ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சிவன் எடுத்தோம். ஆமாண்ணா. அது ரொம்ப உதவியாக இருந்தது யாருன்னா பாலகணேஷ். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் என்ன இம்ப்ரெஸ்ஸாக இருந்து என்னன்னா, இந்த தம்பி வந்து பழைய ஆளை யாரையும் மறக்கல, அவரை வளர்த்து விட்டுவாங்க. ஆமாம், சுந்தரபாண்டி சார், குமரன் சார் அவங்களே சொன்னாங்க, பாலகணேஷ்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பசங்க கிடைக்கிறது கஷ்டம். இவ்வளோ நாள் பண்ணது இப்போ அது இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு வேலை அப்படின்னு பார்ப்போம். கணேஷ், இப்போ நம்ம வந்துருக்கோம்ல, அவர் சொந்த தோட்டமா அது? இல்லைண்ணா, இவர் அது குத்தகைக்கு எடுத்திருக்காரு. லீஸுக்கு எடுத்திருக்காரு. விவசாயம் பண்ணி அதில் விவசாயத்தில் என்ன லாபம் இருக்கும்? நான் நினச்சேன் சொந்த இடம் போடுது பரவாயில்ல அப்படின்னு. லீஸுக்கு வச்சிருக்காரு. உழைக்கிறார், பாடுபட்டு வந்தால் உரம் வரலாம், ஒரு சமயம் ஆகும். அதான் கடவுளை ப்ரே பண்ணுவோம், அவருக்காக இடம் நல்லா அதுவும் ஆகும்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல? ஆனால் இடம் சூப்பராக இருக்கு. அவங்க உழைப்பு பாருங்க, நல்லா இருந்தோம். அப்போ எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அழகாக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுவாங்கல்ல. இப்போ ஃபுல்லாக சுற்றி காட்டு வராது நம்ம சிவனை. பைக்கில் அழகாக காணும். அதோ அங்கே வேலை பார்த்துட்டு. வேலை இறங்கிட்டாரா? அங்கேயும் போய் பார்க்கலாமே, கிட்ட போய் இங்கேயும் சைலண்ட்டாக போய் பின்னாடி பார்ப்போம். இது கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இதுவா? இதெல்லாம் கத்திரிக்காய் ரொம்ப ஃபேமஸ். நாட்டு கத்திரியா? அதெல்லாம் சோளம்ல, பின்னாடி இருக்கிறதுலாம் மக்காச்சோளம். குத்தகை வச்சிருக்காரு. போன இடம் இல்லை. அதெல்லாம் உழைப்பாது. இப்போ சம்பளம் வேற சும்மா விட்டு இது பண்ணுறேன் பாடி பில்டிங் சொல்லிட்டு. நீங்க வேறண்ணா இந்த வீட்டை பார்த்துட்டு எங்க அம்மா சொல்லும், ஏன்னா நீ ஒரு தண்டா பொறுப்பானவங்களாம் வீடியோ இருக்கு போட்டு ஏன்டா தண்டமா இருக்குன்னு கேட்கணும். வேற எப்படி வேலை செய்யணும். இதான் பாடி பில்டரு எப்படி இருக்காங்க பாருங்க. சிவன் சார் வாங்க. பண்ணு நீ பண்ணுங்க வேலையா பண்ணுங்க. சுற்றி பாருங்க, கத்திரிக்காய் நட்டிருக்கேன். இதுவா? இப்போதான் நட்டி 10 நாள் ஆகுது. இது இதுவும் கத்திரிக்காய். இது 40, 30, 35 நாள் ஆயிருக்கு. இது வந்து 40. எல்லாமே இயற்கை விவசாயம் தான். ஆமாம் சார். ஏதோ மருந்தெல்லாம் போடல. இல்லை இயற்கை விவசாயம்லாம் மருந்து பண்ணிட்டு தான் ஆகணும். இப்போ பண்ணோம் பண்ணாதான் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இப்போ 10 நாளாக இன்னும் ஒரு
40 நாள்ல நம்ம காய்க்கு வந்துடும். காய் முடிஞ்சோடனே அவ்வளோதான் செடி 6 மாசம் காய்க்க நல்லா காய்க்கும். அது தொடர்ந்து காய்ச்சி இருக்கும். காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வேற அடுத்த வருஷம் அவ்வளோதான் அத்தனை முடிஞ்சு போயிடும். அதோட முடியும். பாடி பில்லையும் அப்படிதான். அது சரியா வந்து 4 மக்காச்சோளம் வந்து 4 மாசம். அதே மாதிரி ஒரு 2 மாசத்துல கருதுக்கு வந்துடும். அடுத்து 2 மாசம் ஆச்சுன்னா அறுவடை பண்ணிட்டு அடுத்த சரி 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 பரவாயில்ல. இந்த உழைப்பு இதே மாதிரி கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு உங்களுக்கு பொருளாதாரம் வர்றதுக்கு கடவுளை வேண்டிக்கிறோம். சரிங்களா? நாங்களும் இது மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு கூலி செய்யறதில்ல ஏதாவது ஒரு இடத்த குத்து எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப ஆசையான ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விவசாயத்தில் மாதிரி கஷ்டமா விவசாயத்தில் நல்லா ஆர்வம். நம்ம பண்ணுறல மசில் பாடி பில்டிங்கில் அந்த மசில் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி உழைப்பு தான் யூஸ் பண்ணோம். ஆனால் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க போட்டுட்டு போயிட்டு யூஸே பண்ணாமல் ஷோ மட்டும் பண்ணுவோம். பண்ணுவேன். அந்த மசில் வந்து இதை யூஸ் பண்ணணும். இது ஒரு இன்னும் 10 நாள் 40 நாள் காய்க்கு வந்துடும். ஓகே ஓகே. காய்க்கு வந்தோன்னா காயை பறித்து மார்க்கெட் காலையில் 6 மணிக்கெலாம் வரணும். வந்து காயை பறித்து 9 மணிக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். சிவாசி மார்க்கெட். இதுதான் கத்திரிக்காய் செடி. அப்போ ஆமாம் இதுதான் கத்திரிக்காய். இல்லை வியாசி பேர் கத்திரிக்காய் செடி தானே தெரியாது. அதான் முதல் காட்டணும். எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். சும்மா சாப்பிடாம தூக்கி போடுறோம். இப்போ எவ்வளோ எக்கச்சக்கமாக இது பண்ணுறோம். ஒருத்தர் உழைப்பு எவ்வளோ அது ஒன்று ஒன்றும் வளர்ந்து கத்திரிக்காய் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன நாத்தங்கள் விதையப்புல தூவி விட்டு நாற்றுக்கால் பாவி அதுக்கப்புறம் எடுத்துங்க எனக்கு ஓ விதை போட்டு முளைச்சதில்ல. அப்படியா கண்ணை உருவாக்கிட்டு உருவாக்கிட்டு எடுத்துங்க. ஓகே. ஸோ எவ்வளோ ப்ராசஸ் அந்த உழைப்பு. இந்த உழைப்பு வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுங்க. சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாமல். ஓ மயில் மயில் இருக்கு. ஆமாம் மயில் மானு வந்துருச்சு இப்போ நம்ம. அப்படியா மானு பண்ணி இங்கே ஆமாம் மான் இருக்கா? மானு இருக்கு. நைட் நேரம் தான் வரும். நைட் நேரம் வந்து அது கரெக்டாக தோகை இருந்தீங்க அது கருதை மட்டும் சாப்பிடுது. அப்படியா ஆமாம் மயில் மானு மானு மயிலும் சாப்பிடுவோம் அணில் சாப்பிடுவோம். அதை கூட காட்டுதான் பாருங்க. எது இருக்கிற எல்லாம் சாப்பிட்டது நமக்கு பேருக்குமே உணவு படைக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு எதுவும் இது பண்ண மாட்டீங்க. செத்தில் அது நைட்டில் வருதுனால அது ஒன்றும் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்டுட்டாங்க. அதுவும் நம்மள மாதிரி தானே. அதுவும் ரொம்ப நம்ம இதுதான் மனுஷனுடைய இது மனிதாபன்றது இதுதான். மற்ற விலங்குகளும் சாப்பிட்ணும் பறவைகளும் சாப்பிடணும் நம்பணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை போய் பார்த்து இந்த மயில் எப்போவே ஓகே ஓகே ஓகே. ஆமாம் 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 ஆமாம். இப்போ கூட இருந்தாலே இப்போ அது கத்திரிக்காய் ஆட்டினீங்க. ஆமாம் சார். மக்காச்சோளத்தை பண்ணி சொல்லுவேன். மக்காச்சோளம் தான் இருக்குது. இது வந்து இப்போ 3 மாதம் ஆயிருக்கு. மேக்ஸிமம் விளைஞ்சிருச்சு. ஓ விளைஞ்சு இருந்தா இருக்குல்ல. ரைட் ரைட் ரைட். உள்ள பித்து பார்த்தோன்னா உள்ள மயிலாக இருக்கும். இந்த தோகை எல்லாமே காயணும். ஓ காஞ்சாதான் அது நம்ம வந்து அறுவடை விட்டு விட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது காயணும் அப்போ தான் இது எடுக்கணும். தோகை எல்லாமே காயணும். காய்ச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அறுவடை பண்ணணும். இதுக்கு தண்ணி எல்லாம் எப்படி? தண்ணி வந்து அதான் 3 மாதம் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள். ஒரு நாள் தான். இப்போ மழை காலனால தண்ணி தேவையில்லை அதிகமாக. ஓகே ஓகே ஓகே. பெஞ்சதுனால தண்ணி எப்போ இருக்கா மழை இல்லாத நேரம் பாய்ச்சதுனால. இதெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமியா பயிரா? கிணறு தானே கிழக்கு பாசனம் தான். மழை காலனால நம்ம தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஓகே. அதனால வந்து அதுவாக வந்துடும். என்னன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து கிளி சாப்பிட்டது இந்த இருக்கு. இந்த கிளி சாப்பிட்டு ஓ கிளியாக இருக்கும் இல்லைன்னா அணிலாக இருக்கும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று சாப்பிடும். இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு இது பயிர் அப்படி அவ்வளோதான் தெரியும். ஆனால் இந்த வானம் பார்த்த கரசை கடை கிணறு எதுவும் இருக்காது. ஓ அது வந்து வருஷத்துல ஒரு டைம் அந்த மழை சீசன்ல வந்து எல்லாம் பயிரிட முடியும். அந்த வருஷம் வந்து கரெக்டாக உங்களுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் வந்துடும். ஓ மழை கொஞ்சம் குறைவாக ஒரு இன்னைக்கு பெய்ய வேண்டி ஒரு 10 நாள் கழிச்சு போயிடுச்சுன்னா பயிர் கொஞ்சம் வாடும். அந்த அசமான மற்ற பூமிக்கு அந்த சீசன் வருஷத்துல ஒரு டைம் விவசாயம் பார்த்துக்கலாம். மற்ற நேரம் அது சும்மா தான் இருக்கும். இதுக்கு எவ்வளோ பேர் வச்சிருக்கோம் கிரீனா. இதுக்கு ஸ்வீட் கார்னு காரங்கானு என்ன வர்றது. ஆனால் இதுதான் உண்மையை சொல்ல ஒரிஜினல் கார்னட்டு. இந்த இருக்குதா இது வந்து கிளி சாப்பிடுது. இப்போ அவனை எடுத்துக்காங்க கிளி சாப்பிடுது. இது ஒன்றை இது போனேன் இப்போ இதுவும் ஆகலை பயிர் ஆகலை. கிளி சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி இது வந்து 1 ஏக்கர் போட்டிருக்கு. இது ஒரே ஏக்கரா? இங்கே இருந்து கடைக்கு அங்கே தான் வரைக்கும் யாரும் தெரியாது. முதல்ல
பாடி பில்டிங்கில் விவசாயம் பண்ணி பாடி பில்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீ Yes. நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து புள்ளியாசுமி மாதிரி சரி ஓகே. இந்த மாதிரி ஒரு துறையிலையும் வந்துட்டு நிறைய பேரை பார்க்க போகிறோம். சரி ஓகே. சரி நம்ம சேனலில். ஆமாம், சரி. நிறைய கஷ்டப்படுறது. கஷ்டம்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண இப்போ நம்ம பாடி பில்டிங் பண்ணுறோம், மசிலை வச்சிடும். ஆமாம் ஆமாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மசிலை வச்சு எதுவும் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு பேர் அப்படின்னாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த மசிலை வச்சு என்னென்ன பண்ண முடியும் இந்த சொசைட்டிக்கு தேவையான. ஆமாம், சொசைட்டின்னா வெறும் மக்கள் மட்டும் இல்லை, இல்லை இதை சார்ந்து எத்தனை பிராணிகளுக்கு, அதாவது விலங்குகளுக்கு, மயில், மான் இவ்வளோ இருக்குது. இதில் எல்லாம் பயன்படுற மாதிரி நம்ம அதுங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதுக்கு உங்களை மாதிரி ஆளோட பங்களிப்பு நம்மள மாதிரி. சரி. எனக்கு ரொம்ப ஆசை, ஃபியூச்சர் நானும் வருவேன் இந்த மாதிரி. கண்டிப்பாக. நம்ம 2 பேர் 2 ஏக்கர் வாங்குறோம், குத்தகை எடுக்கிறோம், உக்காந்துக்கிறோம். அப்போ தான் உனக்கு தெரியும். ஓகே, நான் குனிஞ்சு வேலை செய்யணும். அதுதான் உனக்கு தெரியும், உனக்கு தெரியணும் தான். சரி, வேற இதுதான் ஒரே அதுக்கப்புறம் நீ இது இந்த ஆட்சி போடுவீங்கல்ல. நம்ம அடுத்த தை மாசத்துல அறுவடை பண்ணிடுவோம். அது காஞ்ச உடனே அதுக்கப்புறம் உழவு போட்டு அதுக்கப்புறம் வேற இது பண்ணணும். அதுபோல் நீங்கள் இப்போ இந்த குத்தகை எடுக்கிறீங்களே, இந்த பணம்லாம் எப்படி இது பண்ணுறீங்க? பணம் வருஷத்துக்கு ஒரு டைம். இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி அது குத்தகை கொடுக்கறதுக்கு பணம் வந்து ரெடி பண்ணுறீங்க? இப்போ இந்த வருஷம் நம்ம இந்த பேசியிருக்கோம்னு வச்சுக்கலாம். நீங்கள் தோட்டக்காரன் உங்கள்கிட்ட பேசியிருக்கோம்னா இந்த வெள்ளாமை எடுத்து கொடுத்தோன்னே ஒரு அமௌண்ட் கொடுத்துரும். அது அடுத்த வருஷம். இல்லை அட்வான்ஸாக அட்வான்ஸ் எல்லாம் ஒரு வெள்ளாமை போட்டு எடுத்து முடிச்சோடனே. ஓ, நல்ல ஆளுங்க இருக்காங்க. இப்போ இதே நம்ம சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான், முன்னாடியே கொடுத்துரு, நீ செத்தா சாவனை போடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் இந்த மாதிரி நல்லா மனிதர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கு. அதான் அது மாதிரி மேலும் வளர்கிறதுக்கு நம்ம டிவி சார்பாக வாழ்த்துக்கள், யூடியூப் சார்பாக. அபி என்ன சும்மா வர? இல்லை, நான் ரொம்ப நேரமாக ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேண்ணே. இல்லை, மான் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் பாம்பு இருக்கா? எல்லாம் இருக்கும். பாம்பு உள்ள வந்த எவரோ பாம்பு இருக்கும். நீ இருக்கும்போது பாம்பு என்ன எல்லாமே இருக்கும். விஷம் உள்ளது மனிதன் தான். அது இல்லாத இடம் எதுவும் கிடையாது. இப்போ என்னன்னா, சொல்லுங்க சார். இப்போ நம்ம சார்லாம் கூட அண்ணன் சொல்லுங்க. என்னென்னா, மெட்ரோ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம துறை சார்ந்தா நம்ம பேச முடியும். ஆமாம். இப்போ பாடி பில்டர் இருக்கும். இப்போ நிறைய பசங்க நம்ம இதுதான் வேலை, பாடி பில்டிங் பண்ணுறது தான் வேலைவே இல்லை அப்படின்னும் போது என்னன்னா, மற்ற சும்மா இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ். சரி. மனதெல்லாம் பாதிக்கிறாங்க, எதோ நினச்சி பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா உழைப்புக்கு உழைப்பு, வேறு காசு, நம்ம கேமுக்கும் பிரயோஜனம், சாப்பிட்றதுக்கு இதுவாகும். 2வது மக்களுக்கு இல்லை இயற்கை கொஞ்சம் இதுவாகும். 2வது அவனுடைய டாக்டர் சில மிச்சமாகும். ஏதோ திங்க் பண்ணி கடைசியில் டாக்டருக்கு போயிட்டு அவனுடைய குடும்பமே நலிவடைஞ்சிடும். அதனால உழைச்சாலே இந்த மாதிரி நம்ம பாடி பில்டிங் செய்கிறோம். காலைல நீ எத்தனை மணிக்கு வந்துடும்? காலையில் 4:30 மணி 5 மணிக்கு அங்கே போய் ஜிம்மில் இருப்பீங்க. 9 மணி 10 மணிக்கு இங்கே வந்துடும். சூப்பர். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. மொத்தம் இங்கே வந்துட்டு உழைப்பீங்க. ஆமாம். அப்படி முடிச்சவொடனே அங்கே போய் ஜிம்மில் போய் உட்காருவீங்க. அவ்வளோதான். ஆப்பிடுவேன். ஆமாம். ப்ராக்டிஸ். ஏதாவது நோய் இருக்கா? எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் நோ ப்ராப்ளம் இருக்காது. இதான் உழைப்பு போகிறீங்களே, அப்புறம் என்ன ஆகுது? நோ ப்ராப்ளம். இருக்க டாக்டரு யார்? சூரியன். இது மேலாம் ஓணும். ஒன்றே எந்த ஒரு இதுவும் தேவைப்படாது. சில நேரம் காலையில் தண்ணி பாய்ச்சோன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம பாடி பில்டில் பார்த்தீங்கன்னா, ஐயோ இதுப்பா முட்டி வலிப்பா அப்படி சொல்லிட்டு, ஸ்கின்னு டேமேஜ்ப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்து எடுக்கிறோம். மாத்திரை அதை எடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, சப்ளிமெண்ட்டே தேவையில்லை, நேச்சுரல் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்குது. ஆமாம். ஸோ அது மாதிரி நம்ம உதாரணமாக திகழ்கிறதுக்கு நீ உதாரணம், பாடி பில்டர்களுக்கு உதாரணமாக நீங்கள் இந்த சென்னை ஃபிட்னஸ் மூலம் உலகத்துக்கு தெரிவிக்க போகிறீங்க. பார்த்து இன்னும் நிறையா பாடி பில்டர் விவசாய பாடி பில்டர் ஆகணும். பாடி பில்டர் அது ஒரு இது. நிறைய பேர் வேலை இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு பண்ண வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒரு இது விவசாயம் பண்ணுற மாதிரி அவங்க தொழில் பண்ணுங்க, உழைங்க. இதுதான் தொழில் சொல்லிட்டு ஒரு பாடி பில்டர் தான் தொழில் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணலாம். அதுலேயே இருந்துட்டு பண்ணலாம். ஒரு சிலர் பண்ணலாம், வேறு ஏன்னா பண்ண முடியாது, வருமானம் இருக்காது, இல்லை அவங்களால போக முடியாது, சூழ்நிலை பண்ணலாம். ஆனால் துறையை சார்ந்தவங்க எந்தெந்த துறையில் அவங்க இந்த மாதிரி உழைப்பில் இருக்கணும். உழைப்பில் இருந்தால் எந்த ஒரு நோயும் வராமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ நாங்கள பாருங்க, அப்படியே நம்ம இப்போ வந்துட்டு உங்களை மாதிரி ஆளை பார்த்து கற்றுக்கணும் நிறைய. உங்களை மாதிரி ஆள் ஏதோ இவருக்கா இருப்பாங்க. வேணாம்
இந்த ஒர்க்குக்கு அப்புறம் இப்போதான் ஒரு டீ பிரேக்கு. இப்போ இங்கேருந்து இப்போ வீடு எவ்வளோ தூரம் ப்ரோ? வீடு வந்து பக்கம் தானே, டக்குன்னு போயிடலாம். இங்கேருந்து பக்கத்தில். அதனால தான் என் பக்கத்தில் இருக்க போய் தான் இது வந்து நான் குத்தகைக்கு பிடிச்சிருந்தேன். ஏன்னா இன்னும் தள்ளி இருந்துச்சுன்னா நம்ம லாங்காக போயிட்டு வர டைம் வேஸ்ட் ஆகும்ல. இதனால் நம்ம வீட்டு ஊர் பக்கத்தில் முதல்ல போக வர டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கலாம்ல. அதனால தான் பக்கத்தில் பிடிச்சிருக்கேன். இது இன்னும் எவ்வளோ நேரம் வேலை இருக்குது உங்களுக்கு இப்போ இங்கே? வேலை இருக்குண்ணே, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ண்ணே. தாங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? நைட்டுக்கு போய் உங்கள் வீட்டை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். போயிடுவோம், வாங்க போவோம், வீட்டுக்கு போவோம். போமா அப்போ அடுத்துங்க பக்கம் தானே, வாங்க போயிடலாமா? வீட்டுக்கு போவோம், வாங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டை டீ பிரேக்கை முடிச்சுட்டு ஏதாவது போங்க வீட்டு. கண்டிப்பாக போவோம், வாங்க. ஓகேயா? வாங்க போவோம். அதுவும் Marset, the protein factory. North Usman Road, T Nagar, Chennai. இந்த பையன் வந்து சைக்கிளில் போயிருக்கான். அப்போ இப்போதான் பைக் இது பண்ணுறாங்க. இவங்க வந்து சைக்கிள் எடுத்துன்னு சிவகாசி வருவான். இவ்வளோ தூரம் சைக்கிள் அழுத்தி. இதான் வீடா? இதுதான் நம்ம வீடு. சூப்பர் சூப்பர்.